ரமலான் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கப்படும் ஒரு புனித மாதம். ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா, நாம் ஏன் ரமலானை கொண்டாடுகிறோம்? இது அனைத்தும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. புனித திருக்குரான் முதலில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட போது அன்றிலிருந்து ரமலான் ஆழமான ஆன்மீக தொடர்பிற்கான காலமாக மாறியுள்ளது. சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை இஸ்லாமியர்கள் நோன்பு நோக்கிறார்கள். உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. ஆனால் ரமலான் என்பது வெறும் பசியோடு இருப்பது மட்டுமல்ல, அது பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, சுய கட்டுப்பாட்டை வளர்க்கிறது மற்றும் ஒழுக்கத்தை போதிக்கிறது. நீங்கள் பசியை உணரும்போது ஒவ்வொரு நாளும் உணவின்றி தவிக்கும் ஏழை எளியவர்களை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள். அதனால்தான் ரமலான் என்பது அன்பை பற்றியது. மக்கள் தர்மம் செய்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவுகிறார்கள், தங்கள் ஆசீர்வாதங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். இரவில் குடும்பங்கள் இப்தாருக்காக ஒன்று கூடுகின்றன. நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் தங்கள் நோன்பை ஒன்றாகத் திறக்கிறார்கள். பள்ளிவாசல்கள் தொழுகைகளால் நிறைகின்றன. இதயங்கள் அமைதியால் நிறைகின்றன. ரமலான் என்பது மன்னிப்பதற்கான ஒரு நேரம், நம்மை நாமே சுயபரிசோதனை செய்து கொள்ள மற்றும் ஒரு சிறந்த மனிதனாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஏனெனில் இறுதியில் ரமலான் என்பது வெறும் நோன்பு மட்டுமல்ல, அது இறை நம்பிக்கை, கருணை மற்றும் ஒரு மாற்றம்.